இளையகுமாரன் அப்பாவை மறந்து போயிட்டான், அப்படிதானே? இளையகுமாரன் அப்பாவை மறந்து போயிட்டான், ஆஸ்தியெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான். கண்டிப்பாக இளையகுமாரன் தருத்தரத்துக்குள்ள போகிற வரைக்கும், பண்ணிக்கு வைக்கப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்ற வரைக்கும் அப்பா என்ன பண்ணியிருக்க மாட்டான், நினச்சிருக்க மாட்டான். ஆனால் தகப்பன் என்ன பண்ணார் அப்படின்னா, பிள்ளை மேலே நினைவாகவே இருந்தார். தகப்பன் என்ன பண்ணாரா, பிள்ளை மீது நினைவாகவே இருந்தார். அவன் வாரான், திரும்பி வாரான். எதுக்கு வாரான் அப்படின்னா, சாப்பாட்டுக்காக வாரான். எங்கள் அப்பா வீட்டில் அநேக வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ பூர்த்தியான சாப்பாடு சாப்பிட்றாங்க. நான் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துக்கிறேன், சாப்பாட்டுக்காக நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி தான் வாரான். ஆனால் தகப்பனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அவன் பிள்ளை அப்படிங்கிற பார்வையில் மாற்றமே இல்லை. பிள்ளைங்கிற பார்வையில் மாற்றமே இல்லை. இவன் வழியில் வர்றதுக்கு முன்னாலே ஓடி போய் அணைத்து முத்தம் கொடுத்து, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போட்டு, பாதரட்சைகளை போட்டு, மோதிரங்களை போட்டு, என்ன என் மகன் மரித்து போயிருந்தான், இன்னைக்கு உயிரோடு வந்துட்டான், விருந்து கொண்டாடுங்கடான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, விருந்து கொண்டாடுகிறார். அப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம அழைத்தவர்